சிஎஸ்கே ஹெட் கோச் ஆகிறாரா எம்எஸ் தோனி? அடுத்த ஹெட் கோச் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு கிரிக்கெட் ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. 2009 இருந்து 2026 வரைக்கும் சிஎஸ்கே உடைய ஹெட் கோச்சாக இருந்த ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹெட் கோச் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 5 கப் வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லைங்கிறதுனால அவர் இப்போ சிஎஸ்கேல இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு தன்னுடைய பதவியை. அண்ட் அதே மாதிரி இங்கிலாந்து டீமுடைய ரெட் பால் கோச்சா அப்பாயின்மெண்ட்டும் ஆயிருக்காரு. இந்த சமயத்தில் சிஎஸ்கே 2027 ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடி தங்களுடைய ஹெட் கோச்சை வந்து தேர்வு செய்யறதுல ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன், வேர்ல்ட் கப் வினரான இயான் மோர்கன் இதுல வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காரு அப்படிங்கறத தன்னோட யூடியூப் சேனல்ல வந்து சொல்லியிருந்தாரு. முன்னாள் இந்தியன் டீம் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயான் மோர்கன் ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல கேப்டன். ஆனா அவரை வந்து கோச்சிங்கா வந்து பார்க்கும்பொழுது அவ்வளவு பெருசா இம்ப்ரெசிவா நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அவரை வந்து நான் ஒரு சான்ஸா கூட எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா பிரண்டன் மெக்கலம் ஒரு நல்ல சாய்ஸ்ங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இங்கிலாந்து கிரிக்கெட்டையே பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரொம்பவே ஒரு அதிரடி கிரிக்கெட்டா மாத்தினவர் அவரு. ஐபிஎல் அதிரடிக்கு பேர் போனது அப்படிங்கிறனால இவரு ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே சிஎஸ்கேக்காக விளையாடி இருக்காரு. ஆனாலும் கூட இப்போ அவர் வந்து ஒயிட் பால்ல இங்கிலாந்து டீமோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் வருவாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அண்ட் இவர் மட்டும் இல்லாம ஆல்பி மோர்கனும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் உடைய கோச்சா வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ அவரும் கூட ஏற்கனவே சிஎஸ்கே டீம் கூட ஒரு நல்ல ஒரு ரேப்போ இருக்கு. ஸோ அவரு இப்போ சிஎஸ்கே உடைய ஹெட் கோச் பொசிஷனுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாரையும் விட மைக் ஹசி தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தும் கூட இப்போ ஸ்டீஃபன் ஃபிளமிங் போடார்னா அவருக்கு அடுத்தபடியா ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து மைக் ஹசி அப்படிங்கறதா சொல்லியிருக்காரு. மிஸ்டர் கிரிக்கெட்னு சொல்லப்படக்கூடிய ஹசி ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு கோச்சிங் ஸ்டாஃபும் கூட. ஏற்கனவே சிஎஸ்கே டீம் கூட நிறைய வருஷம் டிராவல் பண்ணிருக்கனால பிளேயர்ஸை பத்தியும் டீம் கல்ச்சரை பத்தியும் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அதே மாதிரி தோனி கூட மைக் ஹசிக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கனால இது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுவே இந்தியன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஹேமந்த் பதான் இருக்காரு. கடந்த ஒரு சில வருஷங்களா டிசில ஹெட் கோச்சா தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இவங்க நம்பி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறதா. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்கள் எதிர்பார்க்கறது எம்எஸ் தோனி கோச்சிங் ஸ்டாஃபா வருவார் அப்படிங்கிறதான். ஏன்னா கடந்த சீசன் ஒரு மேட்ச் கூட எம்எஸ் தோனியால விளையாட முடியல. அவரு விளையாடுறத பார்க்கணும்னு தான் ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு ஆவல். ஆனாலும் கூட அவருடைய உடற்தகுதி அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதனால ஒரு கோச்சிங் ஸ்டாஃபா, அதுவும் ஹெட் கோச்சா சிஎஸ்கேக்கு தல தோனி வருவாரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சுரேஷ் ரெய்னாவை ஃபீல்டிங் கோச்சா வரணுங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது லாஸ்ட் சீசன் நடக்கல. ஸோ இந்த சீசன்ல எம்எஸ் தோனி ஹெட் கோச்சாவும் சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங் கோச்சாவும் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ரசிகர்களோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பட் இது நடக்குமா அப்படிங்கிறது தல தோனி கையில தான் இருக்கு. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட், கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தல தோனி என்ன டிசைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதுல யார் ஹெட் கோச்சா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.